ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புது மாசத்தில் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றத்தை, புதிய விடுதலை, புதிய மேன்மை கொடுக்க அவர் நிச்சயம் வழி திறப்பார். நிச்சயம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. சோர்ந்து போகாதீர்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இன்றைக்கும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. திரும்ப விசாரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை திரும்ப திரும்ப சத்துருக்களாகிய பெலிஸ்தர் பின்தொடர்ந்தார். தாவீது தேவனாலே மேன்மைக்குள்ளாக்கப்பட்டான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தேவனால் ராஜாவாக்கப்பட்டான். எல்லா செய்திகளையும் கேட்க 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 விரோதிகளுக்கு, சத்துருக்களுக்கு ஒரு பொறாமை எழும்பினது. திரும்ப திரும்ப தாவீதை கொல்லும்படி, அவனை அழிக்கும்படி, அவனை பிடித்து கொண்டு போகும்படி சத்துருக்கள் பின்பாக வருகிறார்கள். ஆனால் தாவீது தேவனிடத்திலே முதல் தடவை விசாரிக்கிறார். போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். நான் யுத்தம் பண்ணினான். தண்ணீர் முறிந்தோடுவது போல கர்த்தர் சத்துருக்களை முறிந்தோட பண்ணி, பிரியமானவர்களே, அந்த யுத்தம் முடிந்தது. ஒருவேளை உங்களுக்கு கூட கடந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருப்பார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார், மேன்மையை கொடுத்திருப்பார், விடுதலை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்திருப்பார், புதிய வேலை கொடுத்திருப்பார், புதிய நன்மை கொடுத்திருப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் புது பலனை கொடுத்திருப்பார். ஆனால் திரும்பவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம், திரும்பவும் சில பலவீனங்கள், திரும்பவும் சில சோர்வு, போராட்டங்கள், மறுபடியும் யுத்தங்கள். எங்கே திரும்பினாலும் அந்த யுத்தம் எப்படி வரும் என்று தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு கூட அநேகர் சோர்ந்து போகிறார்கள். ஏன், என் வாழ்க்கையில் மாத்திரம் மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் துக்கம், மறுபடியும் ஏமாற்றங்கள், என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய வீட்டிலே, கணவனிடத்திலே மீண்டும் அநேக பாவங்கள், இப்படி குடும்ப உறவு அடிக்கடி சோர்ந்து போய் அடிக்கடி சண்டைகள், வாக்குவாதங்கள், திரும்பவும் சத்துரு வருகிறான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை கொண்டு வருகிறானோ அப்பொழுதுதான் திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் தேவ பாதத்தில் அமர்ந்து வேதத்தோடு கூட இணைந்து தேவனை நோக்கி ஜெபித்து விசாரிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது கர்த்தர் 2 காரியங்களை செய்வார். ஒன்று, நீங்கள் இதுக்கு முன்பாக இருந்த நிலைமையை மாற்றுவார். நீங்கள் முன்பாக போய் நீங்களாகவே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த விசுவாசத்தில் போய் நீங்களாகவே யுத்தம் பண்ணியிருக்கலாம். அதிலும் கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கலாம், ஒரு ஆசீர்வாத தடை மாற்றியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சூழ்நிலை வேறாய் மாற்றுகிறார். நீ முன்னாலே போகாமல் பின்பாக போ என்றால் என்ன? காத்திரு, பொறுமையோடு இரு. நான் உனக்காக முன்னே புறப்படுவேன். கர்த்தர் புறப்படுவார், உங்கள் காரியத்துக்கு முன்னே புறப்படுவார். எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தாலும், எவ்வளோ வழிகளை அவன் அடைத்திருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும், வேலை ஸ்தலத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உங்கள் வியாபாரத்திலும் சரி, ஆவிக்கு வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் சொல்லி, பிள்ளைகள் காரியத்தின் சொல்லி, எத்தனை பேர் பெலிஸ்தரை போல திரும்ப போராடினாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் முன்னே புறப்பட்டு போயிருப்பார். என்று இந்த முறை திரும்ப வராதபடி தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராய் எழும்பி அவர்களை சங்கரிக்க போகிறார். அவர்கள் முறிந்தோடுவது மாத்திரமல்ல, திரும்ப வராதபடி வேலி அடைப்பார். ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில கண்களை மூடி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை திரும்ப விசாரிக்காததை மன்னியும், ஆண்டவரும் இடத்துல கேட்காததை மன்னியும், இடத்திலே நான் ஆலோசனை கேட்காமல் செய்ததை மன்னியும், ஆலோசனை கேட்காமல் போய் நான் சிக்கிக்கொண்டதை மன்னியும் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆலோசனை கேட்டு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் முன்னே புறப்பட்டு போவார். உங்கள் பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஜெயம் உண்டாகும். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்காக முன்னே புறப்பட்டு போகிறவராய்
ஜெயம் கொடுக்கிறவராய் நீர் வெளிப்படுகிறீர். நாங்கள் திரும்ப விசாரித்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீராக. இந்த காலையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திலும் கர்த்தர் வெளிப்படுவீராக. திரும்ப திரும்ப பிரச்சனை பார்க்கிற, கண்ணீரை, துக்கத்தை, வேதனையை, பற்றாக்குறை பார்க்கிற, இன்னும் தேவைகள் சந்திக்க முடியாமல் போராட்டத்தை பார்க்கிற ஆண்டவர், அடிக்கடி திரும்ப திரும்ப வியாதி, பலவீனம், ஜெபிக்க முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாமல், திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து போராடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே மறுபடியும் இடத்தில் வருகிற ஒரு கிருபை தாரும். மீண்டும் கை தூக்கி எடுத்து நிறுத்தி இந்த முறை ஒரு ஜெயத்திற்கு மேலே ஜெயத்தை கொடுத்து, இனி அந்த சத்துரு திரும்ப எழும்பாதபடி, இனி அந்த பலவீனம் எழும்பாதபடி, அந்த போராட்டம் எழும்பாதபடி வேரோடு பிடுங்கப்பட்டு போக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. நீர் அப்படி செய்வதற்காக நீர் புறப்பட்டு போகிறீர் முன்பாக விசுவாசிக்கிறோம். விடுதலை கட்டளையிடுகிறீர். சத்துருக்கள் முற்றிலும் சங்கரிக்கப்படுவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் முன்னே ஒரு நாளும் புறப்பட்டு போவார்.